நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கோதுமை மாவில் பண்ண நான்கட்டாய். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக மைதாவில் பண்ணுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கோதுமையில் பண்ணியிருக்கேன். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு 1/2 கப் சுகர் எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நெய் வந்து 1/2 கப் எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேல் எல்லோ கலரில் நல்லா பீட் பண்ணணும். இந்த நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் இல்லைனா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ரொம்ப பீட் பண்ணாதீங்க. இதுக்கப்புறமா கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கப் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் ரவை வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பினஸாக கொடுக்கும். ஏலக்காய் பொடியும் பேக்கிங் பவுடரும் நான் போட்டிருக்கேன். இதில் இருக்கிற கடலை மாவு நல்ல மணத்தை கொடுக்கும். இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த நெய்யே போதும். பட் தேவைப்பட்டால் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா நெய்யோ இல்லைன்னா பாலோ ஊற்றிக்கலாம். பால் ஊற்றிட்டு ஒரு நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பசையக்கூடாது. க்ளூட்டன் டெவலப் ஆகிடுச்சுன்னா குக்கீஸ் ஹார்ட் ஆகிடும். ஸோ நமக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்டான டோ இருந்தால் போதும். இந்த டைம்லேயே ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் நெய் போட்டு கூட லைட்டாக பசைஞ்சிக்கலாம், நெய் இல்லைன்னா பால். ஸோ இப்போ வந்து நம்ம இது மாதிரி பிடிச்சி வச்சிடணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ளஸ் சிம்பிள் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது எதுக்காகனா உப்பி வராமல் இருக்கும் நம்ம பேக் பண்ணும்போது. இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ண அவனில் நம்ம வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் 180 டிகிரியில். இதோட ப்ரீஹீட்டிங் டைம் பார்த்திங்கன்னா 250 டிகிரி 10 மினிட்ஸ். இதுக்கப்புறம் கடாய் ப்ரெஷர் குக்கர் 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 25 மினிட்ஸ் வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிடலாம். நமக்கு குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்தோடனே ஒரு 20 நிமிஷம் ஆற விட்டுறலாம். ஆற விடுறதுக்கு முன்னாடியே பிஸ்தா வந்து தூவிடலாம். ஸோ ஆறினதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டான நல்ல ரோஸ்டான வீட் ஃப்ளார் நான்கட்டாய் ரெடி ஆகிடுச்சு. அதாவது வீட் ஃப்ளார் பிஸ்கட்டுன்னு சொல்லலாம். நீங்கள் கோதுமை இல்லைனா மைதா இல்லை ராகி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன் கிளியராக. ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.